வெல்கம் டு பிபி இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் ரிசிப்ட் என்ட்ரிஸை எக்ஸல்லேருந்து டேலிக்கு இம்போர்ட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த எக்ஸல் டு டேலி இதோட யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைமிங் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கும். ஜஸ்ட் நம்ம டேலியில் ஒரு ரிசிப்ட்கான மேப்பிங் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டு எக்ஸல் ஷீட்டில் ஜஸ்ட் ரிசிப்ட்கான டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணி வச்சுருந்தா போதும். அது வந்து நம்ம டேலிக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரிஸை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரிசிப்டுக்கான ஒரு எக்ஸல் சீட் நான் இங்கே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வவுச்சர் டைப் நேம் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்ன்றதை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டேட். ஸோ ஒவ்வொரு ரிசிப்ட்டுக்கும் என்ட்ரிக்கான டேட் வந்து இங்கே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர், அந்த ரிசிப்ட்கான வவுச்சர் நம்பர் இங்கே கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் நேம். ஸோ லெஜர் நேமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா, அதாவது கஸ்டமரோட நேம் கொடுத்துருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா அது வந்து கேஷாக கொடுத்தோமா இல்லை பேங்காக கொடுத்தோமா அப்படின்றத நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட். ஸோ அந்த கஸ்டமரோட அமௌண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேஷுக்கான அமௌண்ட். ஸோ அதே மாதிரி தான் கீழே கஸ்டமருக்கான அமௌண்ட், அந்த பேங்க்கான அமௌண்ட். ஸோ அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேமாக கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டெபிட் அது கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு கிரெடிட்ன்றது கொடுத்துருப்போம், கேஷுக்கு பார்த்தீங்கன்னா டெபிட்ன்றது கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸ், இந்த டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் நேம், டியூ டேட், இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பில் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இது உங்களுக்கு காட்டிடுறேன் டேலியில். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேல்ஸ் போகிறோம்னா சேல்ஸில் அந்த லாஸ்ட் ஃபைனல் அமௌண்ட்டுக்கு அப்புறம் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பில் வைஸ்க்கான ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வியூ ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், நம்ம டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதுக்கான நேம், டியூ டேட் 3 days கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட்டுக்கான டெபிட்டா இல்லை கிரெடிட்டான்றதை நம்ம இங்கே கொடுப்போம். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸல் சீட்டை நம்ம இது கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ ரிசிப்ட்கானது அதுக்கான டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எகேன்ஸ்ட் ரெஃபரன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேல் பண்ணியிருப்போம், அதுக்கு எகேன்ஸ்டாக நம்ம பார்த்தீங்கன்னா அமௌண்ட் உள்ள வந்துருக்கும். ஸோ அது எகேன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ். இந்த அட்வான்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா அட்வான்ஸாக நமக்கு என்ன இருக்குன்னா அமௌண்ட் வந்து உள்ள ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம அட்வான்ஸ்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்கான நேம் பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸ்க்கான நம்பர், அந்த நம்பர் தான் நேமாக கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் ரிசிப்ட்கான நம்ம அந்த நேம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே நேமாக கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூ டேட் அண்ட் 3 days. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 10 days இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட். ஸோ இந்த லெஜர் அமௌண்ட்டை இங்கே என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபிட் ஆர் கிரெடிட்ல பார்த்தீங்கன்னா இந்த ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட்ன்றது கொடுப்போம். ஸோ அது வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மோட் பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் என்ட்ரியா டபுள் என்ட்ரியான்றது கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் டபுள் என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் என்ட்ரி மோட்ல நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இந்த என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் என்ட்ரி டபுள் என்ட்ரி மோட்ல நம்ம வைக்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா டேலி கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேலிக்கு போயிடலாம், மேலே இம்போர்ட்ன்றதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்ன்றது கொடுத்துடலாம், இதில் மேப்பிங் டெம்ப்ளேட் கொடுத்துடலாம், இதில் டிரான்சாக்ஷன் கீழே இருக்கிற கிரியேட்ன்றதை கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் அந்த ரிசிப்டுக்கான லொகேஷன் வந்து திஸ் பிசி லோக்கல் டிஸ்க் டி டேலி பிரைம் 4.1 இம்போர்ட் ஃபைல்ஸ். இதை பார்த்து என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு டேலியில் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பெசிஃபை பார்த்து கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த எக்ஸல் சீட் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ அதில் ஒரு சீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட் 1ன்றது நம்ம வச்சிருப்போம். ஸோ அதை இங்கே என்ன பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவ் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் பார்த்தீங்கன்னா ஆல் கம்பெனிஸா இல்லை திஸ் கம்பெனிஸான்றது செலக்ட் பண்ணுறதா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசிப்ட்ன்ற ஒரு நேம் கொடுத்துருக்கலாம். ஸோ நம்ம ரிசிப்ட் தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ரிசிப்ட்ன்ற நேம் நம்ம கொடுத்துக்கலாம் மேப்பிங் டெம்ப்ளேட்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் வவுச்சர் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ன்றதை கொடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேலி ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் மேப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேலியில் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப் நேம்ன்றது இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸஸ் சீட்லாம் வச்சுக்கோம்னா வவுச்சர் டைப் நேம்ன்றது வச்சு ஸோ அதை பார்த்தீங்கன்னா மேப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டேட். ஸோ நம்ம எக்ஸஸ் சீட்டில் நம்ம வவுச்சர் டேட்ன்றதை வச்சிருக்கோம். ஸோ அதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர். ஸோ அதுவுமே வவுச்சர் நம்பர்னு வச்சிருக்கோம். ஸோ அதுவே நம்ம மேப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா லெஜர் நேம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லெஜர் நேம்ன்றது நம்ம கொடுக்கலாம். லெஜர் நேம்ன்றது
ஸோ லெஜர் டீடைல்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் ரோஸில் நம்ம லெஜர் நேம்ன்றதை கொடுத்துடலாம். ஸோ அதெல்லாம் மேண்டேட்ரி. ஸோ அதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் நேம்ன்றதை நம்ம எக்ஸசிட்டில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதை நீங்கள் மேப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் அதை கொடுத்துடலாம். இங்கே நம்ம லெஜர் அமௌண்ட்ன்றதை நம்ம எக்ஸசிட்டில் வச்சுருக்கோம். ஸோ அதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் டெபிட் ஆர் கிரெடிட்ன்றதை கொடுத்துடலாம். ஸோ நம்ம லெஜர் அமௌண்ட் டெபிட் ஆர் கிரெடிட்ன்றதை நம்ம எக்ஸசிட்டில் வச்சுருக்கோம். ஸோ அதை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் பில் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா பில் டேக்ல பார்த்தீங்கன்னா பில் டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதை கொடுத்துடலாம். ஸோ நம்ம டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சுக்கோ அதை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில் நேம். ஸோ நீங்கள் நேம் இருக்கும். ஸோ டேக்ல பார்த்தீங்கன்னா பில் நேம் இருக்கும். ஸோ அதை கொடுத்துடலாம். நம்ம பில் நம்ம நேம்னு வச்சுருக்கோம். ஸோ அதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூ டேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பில் டியூ டேட் ஆர் 8 days இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டியூ டேட் ஆர் 8 days வச்சுருக்கோம். ஸோ அதை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பில் அமௌண்ட்ன்றது இருக்கும். நம்ம பில் அமௌண்ட்ன்றதை கொடுத்துடலாம். நம்ம அமௌண்ட் வச்சுருக்கோம் அதை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டெபிட் கிரெடிட் பில் அமௌண்ட் டெபிட் ஆர் கிரெடிட்ன்றதை கொடுத்துடலாம். பில் அமௌண்ட் டெபிட் ஆர் கிரெடிட்ன்றது கொடுத்துடலாம். நம்ம டெபிட் ஆர் கிரெடிட்னு வச்சுருக்கோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மோட். ஸோ சேஞ்ச் மோட்ன்றதை கொடுத்துடலாம். நம்ம எக்ஸசிட்டிவ் சேஞ்ச் மோட்னு வச்சுருக்கோம். ஸோ அதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டு ப்ளஸ் சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் மேலே இம்போர்ட் கொடுத்துடலாம். டிரான்சாக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ நம்ம இங்கே ஒரு மேப் டேபிள் கிரியேட் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக் இங்கே என்ன இருக்குன்னா அதுவே ட்ராக் பண்ணி எடுத்து வந்துடும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன என்டர் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு இங்கே ஃபைல் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட்ன்றதை நம்ம கொடுத்துடலாம். ஒரு சீட் நேம் பார்த்தீங்கன்னா சீட் ஒன்றுன்றது கொடுத்துடலாம். மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ரெசிப்டிங் வந்து எடுத்து வந்துருக்கோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துடலாம். பேக்கப் கம்பைன் டேட்டா பிஃபோர் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துடலாம். என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கே ப்ரிவியூ வரும். ஜஸ்ட் இம்போர்ட்ன்றது கொடுத்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டே புக் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசிப்ட்ன்றதை கொடுத்துக்கலாம். கொடுத்து நம்ம என்டர் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுத்தது எல்லாமே இங்கே என்ன இருக்கும்னா இம்போர்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் ஒரு மேப்பிங் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி எக்ஸல் இருந்து நம்ம பல்காக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம போகிற வீடியோ எல்லாமே மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.